நவம்பர் 26, 2021 அன்று WHO-இன் நுட்பவியல் ஆலோசனைக் குழுவின் வைரஸ் பரிணாமத்தின் ஆலோசனையின் பேரில் WHO B.1.1.529 என்ற மாறுபாட்டை ஓமைக்ரான் என பெயரிடப்பட்டது. இந்த முடிவுக்கு வழங்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் ஓமைக்ரான் அது எப்படி நடந்துகொள்கிறது என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பிறழ்வுகளைக் கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, எவ்வளவு எளிதில் பரவுகிறது அல்லது அது ஏற்படுத்தும் நோயின் தீவிரம். தற்போது அறியப்பட்டவற்றின் சுருக்கம் இங்கே. ஓமைக்ரான் பற்றிய தற்போதைய அறிவு தென்னாப்பிரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் ஓமிக்ரானின் பல அம்சங்களை நன்கு புரிந்து கொள்ள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த ஆய்வுகளின் கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் போது அவற்றை பகிர்ந்து கொள்வார்கள். டிரான்ஸ்மிசிபிலிட்டி டெல்டா உள்ளிட்ட பிற வகைகளுடன் ஒப்பிடும்போது ஓமிக்ரான் அதிகமாக பரவக்கூடியதா ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு எளிதாக பரவுகிறது என்பது இன்னும் தெளிவாகத் தெரியவில்லை. இந்த மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவின் பகுதிகளில் நேர்மறை சோதனை செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆனால் இது ஓமிக்ரான் அல்லது பிற காரணிகளால் ஏற்பட்டதா என்பதை புரிந்து கொள்ள தொற்றுநோயியல் ஆய்வுகள் நடந்து வருகின்றன. நோயின் தீவிரம் டெல்டா உள்ளிட்ட பிற வகைகளில் ஏற்படும் நோய்த் தொற்றுகளுடன் ஒப்பிடும்போது ஓமிக்ரான் தொற்று மிகவும் கடுமையான நோயை ஏற்படுத்துமா என்பது இன்னும் தெளிவாகத் தெரியவில்லை. தென்னாப்பிரிக்காவில் மருத்துவமனையில் சேர்க்கும் விகிதம் அதிகரித்து வருவதாக ஆரம்ப தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இது ஓமைக்ரான் உடனான குறிப்பிட்ட நோய்த் தொற்றின் விளைவாக அல்லாமல் ஒட்டுமொத்த எண்ணிக்கையிலான மக்கள் தொற்றுநோயால் பாதிக்கப்படலாம். ஓமிக்ரானுடன் தொடர்புடைய அறிகுறிகள் மற்ற வகைகளில் இருந்து வேறுபட்டவை என்று தற்போது எந்த தகவலும் இல்லை. ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்ட நோய்த் தொற்றுகள் பல்கலைக்கழக மாணவர்களிடையே இருந்தன. இளைய நபர்கள் அதிக லேசான நோயை கொண்டுள்ளனர். ஆனால் ஓமிக்ரான் மாறுபாட்டின் தீவிரத்தின் அளவை புரிந்துகொள்வதற்கு நாட்கள் முதல் பல வாரங்கள் வரை ஆகும். உலகளவில் ஆதிக்கம் செலுத்தும் டெல்டா மாறுபாடு உட்பட கோவிட்-19 இன் அனைத்து வகைகளும் கடுமையான நோய் அல்லது மரணத்தை ஏற்படுத்தலாம், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு. எனவே தடுப்பு எப்போதும் முக்கியமானது. முந்தைய SARS-CoV-2 நோய்த் தொற்றின் செயல்திறன் முதற்கட்ட சான்றுகள் ஓமைக்ரான் உடன் மீண்டும் தொற்று ஏற்படுவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகிறது. அதாவது, முன்பு கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஓமைக்ரான் மூலம் எளிதாக மீண்டும் தொற்று அடையலாம். கவலையின் மற்ற வகைகளுடன் ஒப்பிடுகையில், ஆனால் தகவல் குறைவாகவே உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் கிடைக்கும். தடுப்பூசிகளின் செயல்திறன் தடுப்பூசிகள் உட்பட எங்களின் தற்போதைய எதிர் நடவடிக்கைகளில் இந்த மாறுபாட்டின் சாத்தியமான தாக்கத்தை புரிந்து கொள்ள WHO தொழில்நுட்ப கூட்டாளர்களுடன் இணைந்து செயல்படுகிறது. கடுமையான நோய் மற்றும் இறப்பை குறைப்பதற்கு தடுப்பூசிகள் முக்கியமானவை, இதில் ஆதிக்கம் செலுத்தும் டெல்டா மாறுபாடு உட்பட. தற்போதைய தடுப்பூசிகள் கடுமையான நோய் மற்றும் இறப்புக்கு எதிராக செயல்படுகின்றன. தற்போதைய சோதனைகளின் செயல்திறன் பரவலாக பயன்படுத்தப்படும் PCR சோதனைகள் ஓமிக்ரான் தொற்று உள்ளிட்ட தொற்றுநோயை கண்டறிவதைத் தொடர்கிறது. விரைவான ஆன்டிஜன் கண்டறிதல் சோதனைகள் உட்பட பிற வகை சோதனைகளில் ஏதேனும் தாக்கம் உள்ளதா என்பதை கண்டறிய ஆய்வுகள் நடந்து வருகின்றன. தற்போதைய சிகிச்சையின் செயல்திறன் கடுமையான கோவிட்-19 நோயாளிகளை நிர்வகிப்பதற்கு கார்டிகோஸ்டீராய்டுகள் மற்றும் IL-6 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மற்ற சிகிச்சைகள் ஓமைக்ரான் மாறுபாட்டில் உள்ள வைரஸின் பாகங்களில் மாற்றங்களைக் கொண்டு அவை இன்னும் பயனுள்ளதாக இருக்கிறதா என்பதை பார்க்க மதிப்பிடப்படும். ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது ஓமிக்ரானை நன்கு புரிந்துகொள்வதற்காக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ஆராய்ச்சியாளர்களுடன் WHO ஒருங்கிணைத்து வருகிறது. தற்போது நடைபெற்று வரும் அல்லது விரைவில் நடைபெற்று வரும் ஆய்வுகளில் பரவும் தன்மை, நோய்த்தொற்றின் தீவிரம், அறிகுறிகள் உட்பட தடுப்பூசிகளின் செயல்திறன் மற்றும் நோயறிதல் சோதனைகள் மற்றும் சிகிச்சையின் செயல்திறன் ஆகியவை அடங்கும். மருத்துவ குணாதிசயங்களையும் நோயாளியின் விளைவுகளையும் விரைவாக விவரிக்க WHO கோவிட்-19 மருத்துவத் தரவுத்தளத்தின் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் தரவைச் சேகரித்து பகிர்வதில் பங்களிக்குமாறு நாடுகளை WHO ஊக்குவிக்கிறது. மேலும் தகவல்கள் வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் வெளிவரும். WHO-இன் ஆனது தரவு கிடைக்கும் போது அதை தொடர்ந்து கண்காணித்து மதிப்பீடு செய்யும் மற்றும் ஓமைக்ரான் இல் உள்ள பிறழ்வுகள் வைரஸின் நடத்தையை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை மதிப்பிடும். நாடுகளுக்கு பரிந்துரைக்கப்படும் நடவடிக்கைகள் ஒமிக்ரான் கவலையின் மாறுபாடாக நியமிக்கப்பட்டுள்ளதால் கண்காணிப்பை மேம்படுத்துதல் மற்றும் வழக்குகளை வரிசைப்படுத்துதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை WHO நாடுகள் மேற்கொள்ள பரிந்துரைக்கிறது.
GISAID போன்ற பொதுவில் கிடைக்கும் தரவுத்தளங்களில் மரபணு வரிசைகளை பகிர்தல், WHO-க்கு ஆரம்ப வழக்குகள் அல்லது கிளஸ்டர்களை புகாரளித்தல், ஓமைக்ரான் வெவ்வேறு பரவுதல் அல்லது நோய் பண்புகள் உள்ளதா அல்லது தடுப்பூசிகள், சிகிச்சை முறைகள், நோயறிதல்கள் அல்லது பொது சுகாதாரம் மற்றும் சமூக நடவடிக்கைகளின் செயல்திறனை பாதிக்குமா என்பதை நன்கு புரிந்து கொள்ள கள ஆய்வுகள் மற்றும் ஆய்வக மதிப்பீடுகளைச் செய்தல். நவம்பர் 26 முதல் அறிவிப்பில் மேலும் விவரங்கள். இடர் பகுப்பாய்வு மற்றும் அறிவியல் அடிப்படையிலான அணுகுமுறையை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக கோவிட்-19 சுழற்சியை குறைக்க பயனுள்ள பொது சுகாதார நடவடிக்கைகளை நாடுகள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். வழக்குகளின் அதிகரிப்பை நிர்வகிக்க அவர்கள் சில பொது சுகாதார மற்றும் மருத்துவ திறன்களை அதிகரிக்க வேண்டும். WHO ஆயத்தம் மற்றும் பதில் ஆகிய இரண்டிற்கும் ஆதரவையும் வழிகாட்டுதலையும் நாடுகளுக்கு வழங்குகிறது. கூடுதலாக, கோவிட்-19 தடுப்பூசிகளை அணுகுவதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் வயதானவர்கள் உட்பட எல்லா இடங்களிலும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள், சிகிச்சை மற்றும் நோயறிதலுக்கான சமமான அணுகலுடன் முதல் மற்றும் இரண்டாவது டோஸ்களைப் பெறுவதை உறுதி செய்ய அவசரமாக கவனிக்கப்படுவது மிகவும் முக்கியமானது. மக்களுக்காக பரிந்துரைக்கப்படும் நடவடிக்கைகள் கோவிட்-19 வைரசின் பரவலை குறைக்க தனிநபர்கள் எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறைகள் மற்றவர்களிடமிருந்து குறைந்தது 1 மீட்டர் தூரம் இருக்க வேண்டும். நன்கு பொருத்தப்பட்ட முகமூடியை அணியுங்கள். காற்றோட்டத்தை மேம்படுத்த ஜன்னல்களை திறக்கவும், மோசமான காற்றோட்டம் அல்லது நெரிசலான இடங்களை தவிர்க்கவும், கைகளை சுத்தமாக வைத்திருங்கள். வளைந்த முழங்கை அல்லது திசுக்களில் இருமல் அல்லது தும்மல், மற்றும் அவர்களின் முறை வரும்போது தடுப்பூசி போடுங்கள். பின்வரும் கூட்டங்கள் உட்பட கூடுதல் தகவல்கள் கிடைக்கும் போது WHO தொடர்ந்து புதுப்பிப்புகளை வழங்கும். கூடுதலாக, WHO இன் டிஜிட்டல் மற்றும் சமூக ஊடக தளங்களில் தகவல் கிடைக்கும்.